4 மாசமா அமைதியா இருந்த செங்கோட்டையன் மீண்டும் இன்னைக்கு பிரச்சனையை கிளப்புறாரு அப்படின்னா 4 மாசமா செங்கோட்டையன் அமைதியா இருந்தார். அப்ப எடப்பாடி பாஜக சொல்வதை கேட்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ஓபிஎஸ்ஐ, சசிகலாவை, மற்றவர்களை எல்லாம், டிடிவி தினகரன் எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அவர்களை சேர்ப்பது சரியா இருக்காதுன்னு எடப்பாடி நினைக்கிறார். ஏன்னா அவரு இவ்வளவு தூரம் வந்ததே இவங்களெல்லாம் நீக்கிட்டு கட்சியை தன் கைப்பட கொண்டு வரதுக்கு தான். அப்போ இவங்களை சேர்த்தா மீண்டும் பழையபடி சசிகலாவுடைய கை ஓங்கிவிடும், டிடிவி தினகரன் கை ஓங்கிவிடும் எடப்பாடி அச்சப்படுகிறார். அப்ப அவருடைய அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுவதற்கு அவர் துணிய மாட்டார். எனவே பிரிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, ஆட்சியை பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு எடப்பாடி விரும்புகிறார். எனவே அவர் ஒருபோதும் இந்த முயற்சிக்கு இணங்க மாட்டார். அவர் இணங்க மாட்டார் என்று தெரிந்து இன்றைக்கு செங்கோட்டையனை வைத்து, டிடிவி தினகரனை வைத்து, ஓபிஎஸ்ஐ வைத்து ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். ஓபிஎஸ் பிஜேபியை முடிச்சிட்டு வெளியே போயிடுவாரா? டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே போறன்னு சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா? இன்னைக்கு செங்கோட்டையன் இப்படி சொல்றாரு, இதெல்லாம் நம்ப முடியுமா? இதெல்லாம் பிஜேபி நடத்துகிற நாடகம், அப்பட்டமான நாடகம். பிஜேபி இதற்கு பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது என்பது அப்படி வரிசையா தெரியுது பாருங்க. டெல்லியில அவங்க மீட்டிங்கை போடுறாங்க, இங்க டிடிவி தினகரன் என்டிஏல இருந்து நான் வெளியே போறேன்னு அறிவிக்கிறார். அமித்ஷாவுடைய விருப்பம் இல்லாமல் டிடிவி தினகரன் ஒரு முடிவு எடுப்பாரா? அப்ப இது எல்லாம் திட்டமிட்ட நாடகம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேர்தலில் சரியான பதிலடியை கொடுப்பார்கள். அதிமுக ஒன்றாக வந்தாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. அதிமுகவோடு யார் சேர்ந்து வந்தாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. ஏன்னா திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி. நீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எப்போ ஒன்னாய் வருவாங்க? மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்பவே இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க. இவங்க கையில் ஆட்சியை கொடுத்த 1 மாசத்துல எவ்வளவு அடிச்சுக்குவாங்க? தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படும் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஆனா இங்கே ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தேர்தலில் வென்றால் இதே ஒற்றுமை தொடரும், தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதனால இனிமேல் அதிமுக ஒன்றிணைந்தாலும் கூட அதனால் தமிழ்நாட்டுக்கு பயன் வராது. ஆட்சியை பிடிச்சாங்கன்னா இதை விட மோசமா அடிச்சுப்பாங்க. அதனால ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை நம்பி கொடுக்க மாட்டார்.